ஓ அன்வர், என்ன இந்த பக்கம்? பக்கத்தில் சவாரிக்கு வந்தேன், அப்படியே அப்பா பார்த்துட்டு போகலான்னு. அப்பாவா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது நானும் தேன்மொழியும் லவ் பண்ணுறோம். அந்த விஷயமா அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு. அன்வர் வா வா வா, எப்போ வந்தாச்சு? இப்போதான். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். வணக்கங்க. கள்ள கழுவிடம் நீ கேட்ட கேட்டுக்கு எங்க வீட்டு பெண்ணு கேட்கலாம் பேசாதடா. ஏங்க நீங்க தானே? ஆமாடா, நான் தான். என்ன பார்த்தா கேன பையன் மாதிரி தெரியுதா? பேசாதடா. இவனே வேணா அப்படி நினைச்சுக்கோ, முட்டா பையன். நான் அப்படி இல்ல. மானம் கட்டவனே, நல்ல மாதிரி நடிச்சு என் பொண்ணை ஏமாத்தி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா? பார், நீ பாக்குற வேலைக்கு உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? செருப்பால் அடிப்பா மாமா. யோ மரியாதை பேசு. அவர் குடிச்சிருக்காரு, தெரிஞ்சு போங்க, நாளைக்கு பேசிக்கலாம். குடிச்சதா என்ன பேசுறா? ஏய் வாய்க்கு வந்தபடி பேசுற, உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வார்த்தை அளந்து பேசு. வயசுல பெரிய ஆளு பாக்குறேன் இல்ல, அவ்வளவுதான். என்னடா என்ன லவ் பண்றதுனால அண்ணன் மேல கை வச்சிருவியா? தொலைச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஓ, அப்ப என்ன விட உன் அண்ணன் தான் உனக்கு முக்கியமா? ஆமாடா, இந்த உலகத்திலேயே எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, போடா. நான் சொல்லுது கேளு, பேசி சொல்லு. பாமா கூட்டு குடும்பத்தோட அழிச்சிடுவேன். பிரியஸ் அவனு ஓவரா பேசுறான். அடறா அவனே. இன்னொரு தடவை என் அண்ணன் மேல கைய வெச்ச மரியாதை கெட்டுரும். தெரியுது அம்மா, உள்ள கூட்டு போமா. போ தேடு. சாரி. ஏய், எனக்கு துரோகம் பண்ணல. என்னன்னா அவன் உங்களை அடிக்கிறான், நீங்க போய் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்ல? சீ, மானகட்ட குடும்பம் தானே உங்களுக்கு. வீடேறி வந்து பொண்ணு கேட்டா என்ன கேவலப்படுத்துறீங்களா? என்ன ஏமாத்திட்டல, உன் கழுத்துல ஏமா தாலி கட்டறான் பார்க்கலாம். செத்தடி. போடா. என்னடா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்க? ரோட்டில போன வரன பிச்சைக்காரன் எல்லாம் உள்ளில ஏறி வந்து பொண்ணு கேக்குறான். அப்பனே மதிக்காத எந்த குடும்பமும் உருப்பட்டதா சரித்திரம். இதெல்லாம் தெருவுலங்கறதா கத்தனமா? ஓடி உள்ளில. நீங்க உள்ள வாங்க. போ. நீ எல்லாம் ஒரு மனுஷன். போது. என்ன இங்க அவுத்து போட்டு ஆடுறாங்களா? நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? அடுத்தவன் பிரச்சனையை பாக்குறதுன்னு அலுவா சாப்பிடுறவங்க. என் மிக்சிங் எப்பவும் வித்தியாசமாக இருக்கும். தனி விடு. குடிகாரங்க எல்லாருமே கெட்டவங்க இல்லை. என் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காது. அப்போ எங்களுக்கும் மனசு இருக்கு. நீங்கள் 2 பேரும் காதலிக்கின்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். நான் கூட இது என்னடா அசிங்கம், இதெல்லாம் வேண்டாம், பேரை மாப்பிள்ளை பார்க்கலான்னு தான் நினச்சேன். கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறவங்கள விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வளரவங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். வர்ற சம்மந்தத்தை எல்லாம் உங்கள் 2 பேருக்காக தான் ஏன் தட்டி விட்டேன். அப்படி இல்லை, நான் அவகிட்ட உண்மையாக தான் இருக்கேன். ஆனால் நான் வேற மதத்தை சேர்ந்து. மனசை பார்க்கணும் மனுஷன், மதத்தை பார்க்கணவன் மடை. நீ நாளை என் வீட்டுக்கு வா, பெண்ணுகள். நான் போதையில் பேசுகிறேன்னு நினைக்காத. வழி இருந்த கண்ணீர் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் என் மாப்பிள்ளை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை. 7 உன் குடும்பத்தில் பட்டா போட்டு உட்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 7 எங்கள் அப்பன் தான். அது சரி.
டாக்ஸி டிரைவர் உங்களுக்கு அவ்வளவு அலங்காரமா போச்சா? வீட்டு கூப்பிட்டு வச்சா செய்ய பிடிச்சிருந்தா பொண்ணை கூட இல்லையா இல்லன்னு சொல்லிட்டு போ. அன்வர் மேல கேட்கலையா நீ? அன்வர் மேல போறோம். ஒழுங்கா எங்கிட்டு போயிடு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? உன்னை விட மாட்டேன்டா. வாங்க ஹாஸ்பிட்டல் போங்க. கொஞ்சம் மெதுவா மெதுவா. ஷோல்டர் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. யாருக்கு? 3 நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்தா மதி. 3 நாளா? டேய் உடம்பு சரியாக வேணாமா? மாப்பா கடை கடையை லீவ் விட்டா போகுது. எதுக்கு? நான் கடையை பாத்துக்கிறேன். அன்வர் இப்படி பண்ணிட்டானே, ஆனா நல்லா இருப்பானா? அந்த அன்வர் மேல ஒரு பெட்டி கேஸ் போட்டு விட்டுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதா. ஐயோ கையமுக்கி விடுமா. முருகேசு எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஏதாவது பிரச்சனைனாலே என் அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு டாக்டர். சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா. பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே பயம் இருக்கு. அது அளவோடு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயம். அதே பயம் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்கு. சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்களால் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறவங்க பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல தன்னோட குழந்தைங்க மனசளவில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி சூழலில் வளர குழந்தைங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாமல், தைரியம் இல்லாமல் ஒரு வித பயத்தோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் நடக்குது. சமீபமாக என்கிட்ட வந்த 90% கேஸில் உங்கள் அண்ணனும் ஒருத்தர். இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி டிசார்டர். இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. செய்யாத தப்புக்கு சாரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே அவரே போய் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சார்னா காலப்போக்கில் அந்த பயம் காணாமல் போயிடும். இதுக்கு இவரோட முயற்சியும் தேவை. அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க டாக்டர்? இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அகோரோஃபோபியா. எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. முருகேசு இந்தா பாஸ்கி வந்தானாமா? கடையை பூட்டி சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். முருகேசா, உங்க அப்பா அடிக்கிற கூத்துல நம்ம தேன்மொழிக்கு நல்ல சம்மந்தம் அமையும்னு எனக்கு தோணலை. அன்வர் பையன் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்படி பண்ண என்ன? அந்த மூர்த்தி நல்ல பையனாத்தான் தெரியறான். நம்ம ஆளுங்க வேற. நம்ம தேன்மொழிக்கு அவனை சம்மந்தம் பேசினா என்ன? உங்க அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாம
நம்ம தேன்மொழியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு படுது. நீ என்ன சொல்ற? அதுக்கு அவ சம்மதிப்பாளமா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவ விஷயத்துல நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா முடிவும் சரியா தானே இருந்திருக்கு. அவ செஞ்ச காரியத்துக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா சம்மதிப்பா. உனக்கு சரின்னு பட்டா சொல்லு, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரிம்மா. என்ன மூர்த்தி, கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு போல இருக்கு. அட வெக்கத்தை பாரு. மச்சான், உனக்கு எதுக்குற தேவையில்லாத வேலை? நான் அவர்கிட்டலாம் வச்சுக்காத. கார் ஓட்டி பிழைக்கிற வழியை பாடுற. எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு, இவகிட்ட என்னடா ஸ்பெஷலு? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அட்வைஸ் பண்ண மச்சான், அவளை மறந்துடுறா. பாத்தீங்களா பாய், எவ்வளோ நெருக்கமாக இருக்கும்னு. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எப்படிப்பா அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியும்? பாய், நீங்க மனசு வச்சு எங்க கல்யாணம் நடக்கும். என்னத்த பண்ண சொல்ற? நீங்க மூர்த்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். அவன் எனக்கு கிடைப்பா. அவ உன் ஆள் ஆயிடுச்சு, பேச வேண்டியதானே? கட்டிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்குது, தனி சொகண்டா. நிச்சயமான கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றியா? அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். அவளுக்கு சம்மதம்னு சொல்லு, நானே உன்னை கூட சேர்த்து வைக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. பாவம் அந்த முருகேசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? நடு தெருவில் நிற்கணுமா அவங்க? சரி, நீ கிளம்பு. பாய், இதுக்கு மேலே அந்த கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சின்னா அது உனக்கு நல்லதில்லை. அப்போ எங்க 2 பேரையும் சேர விட மாட்டீங்கல்ல? எப்போ இந்த மாதிரி தாலிய என் கழுத்துல கட்ட போறேன்? சொல்லும் எங்கும் மலர்களே மலர்களே இறைவனின் மலர்களே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். ஏமா நல்லா ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து கூட என் ஆத்துக்கார்கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த காலத்துல அவன் தான் வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைக்கிறான். ஆனா நீ என்னடான்னா இருந்த காசையெல்லாம் செலவு பண்ணி தங்கச்சி கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிட்ட. அதுவும் இல்லாம கடையையும் மாப்பிள்ளைக்கே கொடுத்துட்ட. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்பா. நான் என்ன சார் பண்ணிட்டேன்? அவ சந்தோஷம் வந்து அதுவே எனக்கு போதும் சார். கிவ் இட் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? எதுக்கு? இல்லை சார், இந்த வேல்யூ நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. வேன் வாங்க லோனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. முருகேஷா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வரேன் சார். சரி, போயிட்டு வா. தேங்க்ஸ். முருகேசா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. போகிற வழியில் எர்ணாகுளம் மெடிக்கல் சென்டரில் இறக்கி விட்டுறியா? என்னாச்சுண்ணே?
தேங்க்ஸ்பா. ஓகே சேட்டா. என்னப்பா செலவு காசு வச்சிருக்கீங்களா? இருக்கு. கேட்க வேண்டித்தானே, ஏன் கூச்சப்படுறீங்க? சரியான ஆள். இந்தாங்க பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் முருகேசா. போய் குழந்தைய பாருங்க, வந்ததும் கொடுத்துறேன். பாருங்க போங்க. போங்க. வரேன்ப்பா. BSNL customer. BSNL customer. തേൻമുടിന്ന് വന്നിട്ട് പോണാங்களா? തേൻമുടിയാ? നിങ്ങൾ? അന്നെ. ഓ. ചെക്കപ്പ് ചെയ്തിട്ട് പോയല്ലോ. സർ, അവർക്ക് ലവ് മാരേജാ? ഏ? അല്ല, ഹസ്ബൻഡ് എന്ന പേരില് അൻവർന്ന് കണ്ടേ, അതാ. എങ്ങനെയാ ആപ്പ് വെച്ചേ? ஏய், சாப்பிடல? முருகேசு, என்ன பாச்சு உனக்கு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா. உடம்பு கிடம் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும். ஓ, பழைய முதலாளி பழைய கஞ்சி குடிக்கிறார். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இப்படித்தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். என் மருமகன் எனக்கு மகனாக பிறந்திருக்கலாம். வாழ்க்கையில் என்னைக்காவது வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கேடி? மாப்பிள்ளை மூர்த்தி வாங்கி கொடுத்தோம். யோ, வெக்கமா இல்லை உனக்கு? பொண்ணு கொடுத்த வீட்டில் போய் தின்னுட்டு வந்திருக்க. ஏய், மூர்த்தி என்ன ஒன்றும் மாமனார் மாதிரி பார்க்கல, பெத்த தகப்பனுக்கு மேலே பார்க்குறான். என்னையே எப்படி பார்க்குறவன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் தான் ஒன்று பெற்று வச்சிருக்கிய. ஏய், சாப்பிட்டு போப்பா. என்ன துரைக்கு கோவம்? காது மூக்கு கண்ணு வழியெல்லாம் வெளியே வந்தாச்சு, சாப்பிடாமையே போறாரு. அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான். சாப்பிட உட்காந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்டியே. நீ எச்சசோறு திங்க வேண்டாமேங்கிறதுக்காக சொன்னி. வா, வான்கோழி பிரியாணி இருக்கு, லெக் பீஸ் இருக்கு, சிக்கன் 65 இருக்கு, காடை இருக்கு, கவுதாரி இருக்கு, எதை வேணாலும் வலிச்சு நக்கிட்டு போ. எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ. எனக்கு என் பிள்ளை ஊத்துற கஞ்சி போதும். அதாண்டி, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். போ. இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் கொண்டு வந்த சம்மந்தன்றதுக்காக சொல்லிங்க. மாப்பிள்ளை என்ஜினியர், கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்தவர். அவருக்கும் அப்பா இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு 30 பேருக்கு வேலை கொடுக்குற நிலைமையில இருக்காரு. பெருசாக வரதட்சணை நகையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க. இதோ என் பொண்ணே வந்துட்டா.
பேர் மல்லிகா, பியூட்டி பார்லர் வச்சிருக்கா. கை நிறைய சம்பாதிக்கிறா. இவன் என் பையன் கதிர், 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அம்மா ஒரு நிமிஷம் உள்ளவா. வரேன் போம்மா. கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். முருகேசு இருக்கிறதெல்லாம் தங்கச்சி மாப்பிள்ளைன்னு கொடுத்துட்டு இப்போ செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கான். உன் மேலே அவனுக்கு உண்மையிலே ஆசை இருந்திருந்தா தேன்மொழி கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து பொண்ணு கேட்டிருக்கலாம்ல. ஏன் வரல? அவனுக்காக நீ காத்துட்டு இருந்த கழுவி ஆயிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. நீ அதை பத்தி கவலைப்படாத. ஏய், இப்போ வந்திருக்கிறவருக்கு நான் என்னடி பதில் சொல்றது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பு. உன்னை வந்து பேசிக்கிறேன், இரு. உன்னை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு இங்க தனியா உட்காந்துருக்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற. உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிற. அம்மா எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்ற? நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கு உனக்கு?